ஹாய் கைஸ், இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? மார்னிங்கே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து ரொம்பலாம் எதுவும் பண்ணலை. குஷ்கா ரெடி பண்ணிவிட்டு எக்கு கிரேவி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதனால் நானும் என் பையன் பொண்ணு 3 பேருமே ஷாப்பிங் வந்துட்டோம். ஸோ நான் வாங்க ஒன்று வந்து அது ஒவ்வொன்றா கிடச்சிட்டு இருந்தது. பட் என்ன தான் இருந்தாலும் நான் எனக்குன்னு வாங்குறத விட என் பசங்களுக்குன்னு தான் அதிகமாக நான் வாங்குவேன். ஸோ இவ்வளோ தான் நான் பட்ஜெட் அப்படின்னு வச்சுட்டு வந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான திங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாம். ஏன்னா ஜும்மா டைம் ஆகுது, மதியம் நமக்கு ஜும்மா நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓதணும், குரான் ஓதணும், தொழணும், நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சி. நான் வந்து என்னுடைய கல்யாணத்தில் வந்து குரான் பெட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா வெல்வெட், ரெட் கலரில் வெல்வெட் போட்டு அது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லா இருக்கும், சரி மாதிரிலாம் வச்சு. இப்போ அது வந்து ரொம்பவே பழசானதுனால அந்த ரேகல்லாம் வந்து உடஞ்சிருச்சு. அண்டு இப்போ வந்து குழந்தைங்களும் அதெல்லாம் ஓத ஆரம்பிக்கிறதுனால அடிக்கடி எடுத்து அந்த பெட்டி வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. இருந்தாலுமே நம்ம வந்து அதை தூக்கி போடுவோம், எனக்கு மனசில் அதில் யூஸ் பண்ணவும் முடியல. பத்திரமா அதை எடுத்து வச்சுட்டு புதுசாக வந்து நம்ம வந்து லைஃப் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடையில் போய் தேடினேன். கடைகளில் இதை வந்து 1500 1700 இப்படி தான் வந்துட்டு இருந்தது. சரி கொஞ்சம் கம்மி ரேட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஆன்லைனில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதை நான் வாங்கினேன். இது வந்து ஒரு 700 கிட்ட வந்துச்சு. எனக்கு இது வந்து வுட்டில் இருந்ததுனால ஓகே, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரிவ்யூலாம் பார்த்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சேம் அதே மாதிரி ரெட் கலரில் உள்ளே இருந்தது இந்த பெட்டிக்குள்ளே. குரான் வைக்கும்போது நல்லா அழகாக இருந்தது. இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நமக்கு வந்து குரான் ஓதும்போது ரேகால் வந்து ரொம்ப அகலமாக இல்லை, கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்துச்சு. எனக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து குரானை வந்து பத்திரமா வைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதை வந்து பத்திரமா வச்சுட்டு அதை எடுக்கணும் போகணும். குழந்தைங்க வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க, கீழே போட்டுட்டாக்கா ரொம்ப கஷ்டமாயிடுன்றதுனால தான் நான் வந்து சரி எவ்வளோ வாங்குகிறேன், இப்போ குரானும் இன்னொன்று டப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கினது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் ஊரில் இந்த குரான் பெட்டி என்ன ரேட் அப்படின்னு சொல்லுங்கள். நான் எங்கள் ஊர்லலாம் விசாரித்து பார்த்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அண்ட் லால்பேட்டையில் கூட நான் விசாரித்து பார்த்தா அங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. சரி இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு வேணும், குழந்தைங்க வந்து குரான் நம்ம இது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து நான் வாங்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த குரான் பெட்டி உங்கள் ஊரில் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.